நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக்கை விட அதிகமாக நம்ம இரும்பு பொருள் யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அதனால கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த இரும்பில் ஆப்பச்சட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எப்படி சீசனிங் பண்ணணும்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்டே கேட்டுட்டு வந்திருந்தேன். அவங்க 2 நாளைக்கு அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி ஊற வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஊற வச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறமா நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி இப்போ நம்ம பழக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஆனியன் வச்சு நல்லா தேய்ச்சி இப்போ ஆனியனை கட் பண்ணி கடாயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆனியனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்ப மாவை ஆப்பச்சட்டியில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா கல்லில் ஒட்டாமல் சூப்பராக ஆப்பம் கிடச்சிரும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.